எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். இது வெறும் கதை இல்ல. நிஜமாவே நம்ம மனச தொடுற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் குடுக்குற கீதாங்கிற ஒரு பெண்ணோட கதை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம லைஃப்ல என்னைக்காவது அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணியிருக்கா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து எப்படி ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும்? அதான் பார்க்க போறோம். சரி, வாங்க கீதாவோட கதைக்குள்ள போலாம். கீதா அவங்களுக்கு 1000 கனவுகளோட கல்யாணமாகுது. ஆனா அந்த சந்தோஷம் அது ரொம்ப நாள் நிக்கல. பாருங்களேன், கல்யாணமாகி ஜஸ்ட் 6 மாசம்தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள நடுத்தெருவுல தனியா விட்டுட்டு போயிடுறாரு. ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்ச வாழ்க்கை இப்போ எங்க போறதுன்னே தெரியாம தனியா நிக்கறாங்க. அந்த வலி, அந்த இழப்பு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லப்போனா இதுதான் அவங்க வாழ்க்கையோட இருண்ட பக்கம். சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல, கையில காசும் இல்ல, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறாங்க கீதா. ஆனா பாருங்க, இப்படியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல தான் வாழ்க்கை ஒரு சின்ன கதவை திறக்கும். கீதாவுக்கு அப்படி ஒரு தருணம் காத்துட்டு இருந்துச்சு. அது எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுச்சுன்னு பார்க்கலாம். பசி மயக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க லக்ஷ்மி பாட்டின்னு ஒரு வயசான அம்மா. அவங்க தனியா கடைய பாத்துக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா கீதா பாக்குறாங்க. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அதாவது தனக்கே கஷ்டம், தனக்குன்னு எதுவுமே இல்லாத நிலையில கீதா இருக்காங்க. ஆனா அவங்க உதவி கேட்கல, பதிலா கஷ்டப்படுற அந்த பாட்டிக்கு போய் உதவி செய்றாங்க. இதுதான் பாருங்க அன்போட உண்மையான வெளிப்பாடு. கீதா செஞ்ச அந்த சின்ன உதவிக்கு பதிலா லக்ஷ்மி பாட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே குடுக்கறாங்க. சாப்பாடு, தங்க இடம் எல்லாத்துக்கும் மேல மனசுல ஒரு புது நம்பிக்கைய விதைக்கிறாங்க. இங்கிருந்துதான் கீதாவோட புது அத்தியாயம் தொடங்குது. இந்த ஸ்லைடு அவங்களோட மாற்றத்தை எவ்வளவு அழகா காட்டுது பாருங்க. முன்னாடி அவங்க மனசு முழுக்க வெறும் சோகம், வலி. ஆனா இப்போ அந்த எல்லா வலியும் வேதனையும் அவங்க சமையல்ல கொட்டுறாங்க. அவங்களோட இதயம் முழுக்க சமையல் மேல ஒரு காதலா மாறுது. அவங்க சும்மா சமைக்கல, அவங்களோட மொத்த மனசையும் அந்த சமையல்ல ஊத்துனாங்க. அதனால அவங்க செய்யற ஒவ்வொரு டிஷ்ஷும் தனி சுவையா இருந்துச்சு. மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. மெதுவா கீதாவோட கைவண்ணம் பத்தி ஊரே பேச ஆரம்பிச்சுது. அப்ப பாருங்க, கீதாவோட உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச வெற்றி இது. விரக்தியோட விளிம்புல நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல கைவண்ணம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது வெறும் ரெசிபி புக்ல இருக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு மேஜிக் மாதிரி. ஒருத்தரோட கையில இருக்கிற அந்த தனித்துவமான ஒரு டச். கீதாவுக்கு அதுதான் உங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட். சோ தன்னோட சொந்த முயற்சியும் கூடவே கடவுள் மேல வச்ச அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் சேர்ந்து கீதாவ ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. சரி, கீதாவோட இந்த இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னில இருந்து நம்ம எல்லாருக்குமே சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முடிவுன்னு நாம நினைக்கிற ஒண்ணுதான் உண்மையிலே ஒரு புது தொடக்கமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாம எப்போ உடைஞ்சு போறோமோ அப்போதான் நமக்கான ஒரு புது வழி திறக்குது. 2வது பாடம் அன்பின் பலன். நாம மத்தவங்களுக்கு செய்யற சின்ன உதவி கூட வீணா போகாது. அது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு ஆசீர்வாதமா நமக்கே திரும்பி வரும். கீதாவுக்கு லக்ஷ்மி பாட்டி கிடைச்ச மாதிரி. அடுத்த பாடம் தனிமைய பத்தி. தனிமைங்கிறது ஒரு சாபமோ தண்டனையோ கிடையாது. நம்ம கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த நேரத்துல தான் நம்மள படைச்ச அந்த சக்தி நம்ம கூடவே இருக்கிறத நம்ம ஆழமா உணர முடியும். கடைசியா இந்த கதையோட மைய கருத்தே இதுதான். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. உங்களை உருவாக்கியவன் உங்களை கைவிட மாட்டான். உலகமே உங்களை கைவிட்டாலும் சரி, உங்களை படைச்சவன் மட்டும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். சரி, இந்த கதையை முடிக்கும்போது உங்களுக்கும் ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில இது முடிஞ்சு போச்சேன்னு நீங்க நினைக்கிற எந்த விஷயம் ஒருவேளை கீதாவை கிடைச்ச மாதிரி ஒரு புது தொடக்கமா இருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கீதாவோட கதை நிஜமாவே உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருந்தா இந்த நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கும் கொண்டு சேருங்க. மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி.